வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு கட்டுவதற்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு 3 விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு வந்து நம்ம கவனமாக செய்ய வேண்டும். அதில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் என்பதை நான் விரிவாக சொல்கிறேன். நம்ம பட்ஜெட் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லாத ஒரு குறைந்த செலவில் ஒரு அஸ்திவாரம் போடுவது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தரையை வந்து சரியாக கூராட்டாமல் ஒர்க் பண்ணுவது, அடுத்து பேஸ்மெண்ட்டு பெல்ட்டை தவிர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பில்டிங் நல்லாயிருக்கும். ஃபியூச்சரில் வந்து அதற்கு வந்து நமக்கு அதிகமான செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் வீட்டினுடைய அடித்தளம் போடும்போது இந்த ஏரியாவுக்கு, இந்த மண்ணிற்கு என்ன போடலாம், பில்லர் போடணுமா, ஃபைல் ஃபவுண்டேஷன் போடலாமா, இல்லை லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் மெத்தடில் பண்ணலாமா, இல்லை பக்கத்தில் ஆறுகள் இருக்கா, அப்போ அந்த இடத்துல என்ன அஸ்திவாரம் போடணும், அடுத்து மண் வந்து ரொம்ப களிமண் ரொம்ப இருக்கா, இல்லை செம்மண் ஏரியாவா, இல்லை கிராவல் வருகிற பகுதியா, இவைகளெல்லாம் நம்ம ஆராய்ந்து இந்த மண்ணிற்கு என்ன அஸ்திவாரம் போடணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். அதுபோக சரியாக கீழே வந்து அந்த கடினமான மண் பாறை வராமல் அதுக்கு முன்னாடியே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 5 அடியில் பாறை வருது அப்படின்னா ஒரு 3 அடியில் நிறுத்திட்டு அவ்வளோதான் போதும் அஸ்திவாரம் போடுவது பின்னாட்களில் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் அஸ்திவாரம் போடும்போது கீழே ஆழமாக பாறை வரைக்கும் நம்ம தோண்டி ஆகணும். அப்படி போடுவது தான் பெஸ்ட்டு. இதை நம்ம தவறும் போது ஃபியூச்சரில் வந்து சரியாக வந்து நம்ம அஸ்திவாரம் போடாதனால கிராக் வருவதற்கும் தரை இறங்குவதற்கும் பேஸ்மெண்ட்டில் வந்து சரியாக கூராட்டாமல் பண்ணுறதுனால அதுலேயே நமக்கு செலவினங்கள் நிறையா வந்து கொண்டே இருக்கும். நம்ம டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்போம், தலை இறங்கும்போது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் சேர்ந்துமே மொத்தமாக இறங்கும். அப்போ வந்து அது வந்து செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் வீடு கட்டுவதற்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஸ்திவாரத்தில் வந்து செலவுகளை குறைக்காதீங்க, அஸ்திவாரம் பக்காவாக ரெடி பண்ணிடுங்க. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குறைந்த செலவில் சிமெண்ட்டு, குறைந்த செலவில் கம்பி, குறைந்த செலவில் நிலஜன்னல், குறைந்த செலவில் டைல்ஸு, குறைந்த செலவில் வயரு, குறைந்த செலவில் எலக்ட்ரிக்கல் அந்த ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே நீங்கள் லோ பட்ஜெட்டில் போனீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு செலவு குறையும். ஆனால் ஃபியூச்சரில் வந்து அதுக்கு பராமரிப்பு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால் வீடு கட்டுவது ஒரு தடவை அது வந்து சரியாக ப்ராப்பராக பக்காவாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒவ்வொரு வேலையுமே பார்த்து செய்யுங்க. ஓகே, இப்போதைக்கு செலவை குறைச்சி ஃபியூச்சரில் வந்து என்ன செய்யாதீங்க, செலவை கூட்டாதீங்க. செலவு பண்ணுவது ஒரு தடவை சரியாக பண்ணிடுங்க. அடுத்து 3வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்திரி அல்லது பில்டர்ஸ் அல்லது இன்ஜினியர் ஒரு சரியான ஒரு கட்டுமான ஒரு பொறியாளரோ அல்லது பில்டர்ஸோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் பில்டிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சரியாக அதை பிளான் பண்ணாமல் யாராவது ஒருவருடைய கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து சரியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய செலவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் செய்யும் போதே ஒரு சிலர் பாருங்கள் 200 சதுரடியிலேயே சூப்பராக விட அருமையாக ஜம்முன்னு கொண்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே வச்சு சூப்பராக அருமையாக கொண்டு வரவும் இருக்காங்க. அதே நீங்கள் 1000 சதுரடி இடத்த கொடுத்து அதில் சரியாக பிளான் பண்ணாமல் ரூம் அமைக்காமல் போன்றது இருக்குது. அதனால் தெளிவாக யோசனை பண்ணி யார்கிட்ட கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ரூம் வந்து மாற்றி கட்டிட்டாங்க, அது ஒரு சுவரை மாற்றி கட்டிட்டாங்க அப்படின்னா அது திரும்ப அதை உடச்சி எடுத்து பண்ணுறது வந்து பெரிய செலவினங்களை கொண்டுகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 3 விஷயம். முதலாவது ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, அடுத்து மெட்டீரியல் வாங்குவது, அதுக்கடுத்து கட்டுமான பொறியாளரோ பில்டர்ஸோ தேர்ந்தெடுக்குது. ஓகே பாய், வர நாட்டில் இன்னும் அதிகமான வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனல் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட கைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த பாய்.